ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப சுவையான அட்டகாசமான தேங்காய்பால் புலாவ் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தீங்கன்னா ஒரு சோறு கூட ஒரு பருக்க கூட மிஞ்சாமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவியோடு தான் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்னு இல்லை, சும்மா சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. தேங்காய்பால் புலவு செய்கிறதுக்கு 1/2 கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்தாலும் சரி, 1/2 கிலோ 1/4 கிலோ 1 கிலோவாக இருந்தாலும் ஒரு பவுலில் போட்டு அளந்து எடுத்துங்க. அப்போ தான் நம்ம தேங்காய்பால் கரெக்டான அளவில் சேர்த்துக்கலாம். அரிசியை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும், 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ ஸ்டவ்வில் குக்கரை வச்சுக்கலாம். குக்கரை வச்சுட்டு ஒரு 50 ml ஆயில் போட்டுக்கலாம். வாசனை இல்லாத ஆயிலாக போட்டுக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். 4 சின்ன துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 150 கிராம் பல்லாரி எடுத்து நீட்ட வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கண்ணாடி பதம் வர்ற வரலாம் நல்லா வதக்கிங்க. இப்போ கண்ணாடி பதம் வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். ஒரு கைக்கு அடங்குற மாதிரி கொத்தமல்லி தழை, ஒரு கைக்கு அடங்குற மாதிரி புதினா தழை சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்தாச்சு, நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கு பிறகு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா பெரிய ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரலாம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஒரு முழு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். 2வது பால் 3வது பால் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு பவுல் அரிசி போட்டிருக்கோம். இப்போ 2 பவுல் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நான் நார்மல் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் பால்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா குதிக்கக்கூடாது. கொதி வர்ற மாதிரி இருக்கையில் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை உள்ளே சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் தம்மில் போடாட்டினாலும் நீங்கள் 2 விசில் விட்டு கூட எடுத்துக்கலாம். குக்கரில் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி 1 விசில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்பவும் நல்லதாக இருக்கும். தேங்காய் பாலும் அரிசியும் ஒன்று போல் கலந்து வர்ற நேரத்தில் குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு எடுத்துடலாம். சூப்பராக நல்லா உதிரியான புலாவ் ரெடி ஆகிடும். இப்போ வீடியோவில் கொஞ்சம் புலாவ் கலராக தெரியறதுக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. விசில்லாம் அடங்கிருச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தேங்காய் பால் புலாவ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேர. நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.